வணக்கம் மக்களே, காலையில் வேலைக்கு நாங்கள் கிளம்பி போகிற லட்சணத்தை பாருங்கள் எப்படின்னு. ஊரில் கோழி கூட முழிக்காது, எந்த ஜீவனும் முழிக்காது இந்தியாவில். பாருங்கள், வெளிநாட்டில் காலையிலே 4 மணிக்கே எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு 5 மணிக்கு வெளியில் வந்து அதுக்கப்புறம் 5:30க்கு பஸ்ஸு கிடைக்கும் 5:30க்கு. அதில் ஏறி 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். அதுக்கப்புறம் அங்கே போய் கம்பெனியில் போய் ஃபிங்கர் பிரிண்ட் கைரேகை வச்சுட்டு அப்புறம் வேலையை பார்க்கணும். எவ்வளோ கஷ்ட நஷ்டத்தை வெளிநாட்டில் அனுபவிக்கிறோங்கிறத பாருங்கள். இனியாவது வெளிநாடு வரணுங்கிற எண்ணத்தை கைவிட்டுருங்க. வந்தீங்கன்னா நல்ல ஒரு பொறுப்புல நல்ல வேலையில் வாங்க. சின்ன சின்ன வேலையில் வந்தீங்கன்னா இந்தமாரி கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கணும். அதுக்கான காணொளி தான் இது. யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கு இல்லை. என்ன ஒன்று, நம்ம ஊரில் இந்தியாவில் இருந்தோம்னா முறையாக வேலைக்கு போக மாட்டோம். நல்லது கெட்டது வாழு சாவுன்ட்டு நம்ம லீவ் போட்டுருவோம், வேலைக்கு போக மாட்டோம். இங்கேன்னு இருந்தோம்னா தினமும் காலையிலே பாருங்கள், மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு எல்லாம் கையில் சோத்து மூட்டை வச்சுக்கிட்டு இப்படி தான் வெளிநாட்டு வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி தான் ஓடும். அதுக்காக தான் காட்டுறோம் பாருங்கள். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, ஊரில் உட்காந்துட்டு உனக்கு என்னப்பா கவலை வெளிநாட்டில் இருக்குன்னு. இத்தனை நாளாக குளிர் கொண்டு எடுத்துகிட்டு இருந்துச்சு ஒரு 3 மாதமாக. இப்போ சூடு தசை தொடங்கிட்டு சூடு ஆரம்பிச்சுட்டு பாருங்க, அவங்கவுங்களும் அந்தந்த கம்பெனி வாகனத்தை தேடிக்கிட்டு எங்கே இருக்குது இப்படி போகிறது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அப்படி தான் மனிதனோட வாழ்க்கை மிஷின் வாழ்க்கையாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதை காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை உங்களுக்கு நாங்கள் காட்டுறேன் பாருங்கள். வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வருவதால் எனக்கு எந்த வித லாப நஷ்டமும் கிடையாது. இங்கே நடக்கக்கூடிய சம்பவத்தை யாரெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, எப்படிலாம் பணத்தை சேமிக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்னுங்கிறதுக்காக தான் இந்த காணொளி பாருங்கள். இது யாரையும் இழிவுபடுத்துறதுக்காக இல்லை. சில பேர் நினச்சிப்பாங்க, ஆமாம் நீ மட்டும் போய் சம்பாதிக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன்னா இல்லைன்னு சொல்லலை. என்னோடய கஷ்ட நஷ்டத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான். மீண்டும் மக்கள் அலைஞ்சி தெரிஞ்சு அவங்கவுங்க கம்பெனி வண்டி வாகனத்தை தேடி மின்னல் வேகத்தில் போக வேண்டியிருக்கு. பாருங்கள், எந்த வண்டி எங்கே நிற்கிது, எங்கே இடம் இருக்கோ அங்கே நிறுத்திடுவாங்க. அதை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நம்ம ஊராக இருந்தால் 5ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் 10ஆம் நம்பர் வண்டியில் நம்பர் இருக்கும். இங்கே அது கிடையாது. பாருங்கள் இப்படிலாம்